கொண்டிருக்கிறோம். இன்று தொடர்ந்து நம்ம அதை பரவச பேச்சு குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். கடந்த வாரம் நாம் பரவச பேச்சினால் வருகிற நன்மைகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கோம் இல்லையா? பரவச பேச்சு பேசுறதுனால என்னென்ன நன்மைகள்? பல நன்மைகள் உண்டு. கிட்டத்தட்ட ஆம், நூற்றுக்கு கிட்டத்தட்ட 100 நன்மைகள் உண்டு. 100க்கு மேற்பட்ட நன்மைகள் உண்டு. நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு 4-5 வாரம் இன்னும் ஆகும். நான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முடிக்கிறது ட்ரை பண்ணுறேன். 100ஐயும் முடிக்க முடியாது. அட்லீஸ்ட் 100 முக்கியமான நன்மைகள், நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான நன்மைகள் என்னென்னன்றதோ அதை குறித்து நாம் இன்று தியானிக்கலாம். கடந்த வாரம் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 நன்மைகளை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் எழுதி வச்சுருக்கீங்க? நம்பர் போட்டு வச்சுருக்கீங்களா? யாராவது யாரும் அதெல்லாம் பண்ணலையா? வச்சிருக்கோம். ஓகே, குட். நான் ஃபாஸ்ட்டாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறேன். முடிஞ்சால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிக் பண்ணிக்கோங்க. முதல் நன்மை, இது கடவுளுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேறு யாருக்கும் கிடையாது, பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கு கிடையாது. யார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு லாங்குவேஜ். இட்ஸ் அ லவ் லாங்குவேஜ் பிட்வீன் காட்ஸ் சில்ட்ரன் அண்ட் காட். கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளோடு அன்போடு உறவாடுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அன்பு மொழி. கொர்நேலிய வீட்டில் பேதுரு போய் பேசும்போது அங்கே ஆவியில் நிரம்புகிறாங்க இல்லையா? அப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அவங்கெல்லாம் புறவினத்தை சேர்ந்தவர்கள் தானே, யூதர்கள் கிடையாது, கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் டைரெக்டாக அவங்க ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசியிருக்கலாம். இப்போ பாருங்கள், அவங்க நற்செய்தியை கேட்கும் பொழுது உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால பரிசுத்தாவி அங்கே இறங்கி வரார். எப்பொழுது ஒரு மனிதன் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டானோ போய் தண்ணியில் முங்கினாலும் பிரச்சனை கிடையாது. சரி, தண்ணியில் முங்குறது வெளி அடையாளம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதை வச்சு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம தலையில் தண்ணி தொட்டால் பத்தாது, தண்ணியில் முங்கினாதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்போ தான் உண்மையான ஞானஸ்தானம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம கொர்நேலிய வீட்டில் பார்க்குறோம், ஆவியானவர் நிரப்பப்பட்ட அப்புறம் போயிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? எப்போ ஆவியானவர் நிரப்புறாரு? பேதுருடைய சொற்பொழிவை கேட்டு அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிடம் பரிசுத்தாவியானவர் இறங்கி வரார். அப்போ எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது ஆவியானவர் உள்ள வராரு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க புதுப்படைப்பாக மாற்றப்படுகிறார்கள். தண்ணியில் முங்கிறது, தண்ணி தெளிக்கிறது, இதெல்லாம் வெளி அடையாளம் தான். அது ஒரு வெளி அடையாளம், நான் தேவையில்லைன்னு சொல்லலை. அதை விட முக்கியமானது இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, பரிசுத்தாவியினால் நாம் புதுப்படைப்பாக மாற்றப்படுவது. அதனால் இந்த கடவுளின் இந்த பரவச பேச்சு கடவுளுடைய பிள்ளைகளுக்காக, கடவுளோடு நாம் அன்போடு உறவாடுவதற்காக, கடவுளை மாட்சிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான லவ் லாங்குவேஜ். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த பரவச பேச்சு பேசும்போது நாம் டைரெக்டாக எங்கே போய் நிற்கிறோம்? பிதாவுடைய சன்னிதானத்தில், அவருடைய கோர்ட் ரூமில் நிற்கிறோம். பிதா சுதன் பேசி கொண்டிருக்கிற இடத்துல நம்முடைய ஜெபம் டைரெக்டாக போகுதாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் இன்னும் கூட கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே போய்ட்டு எதை பேசுகிறோம்? நம்ம பிதாசுதன் என்ன நம்மை குறித்து என்ன பேசி கொண்டிருக்கிறார்களோ அந்த டாப்பிக்கை பரிசுத்தாவி என்ன பேசணும்னு விரும்புகிறாரோ அதை போய் நம்ம பேசுகிறோம். பிதாசுதன் உறவாடுகிற இடத்தில் நாம் பரிசுத்தாவி என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை நாம் பேசுகிறோம். எவ்வளோ ஒரு அற்புதமான இதை நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்கள், அதனுடைய டெப்த் என்னன்னு புரியும். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு லாங்குவேஜ் இது. பிதாவும் சுதனும் பேசுகிற இடத்தில் நாம் பரிசுத்தாவி என்னென்னு பேச விரும்புகிறாரோ நம்ம மூலிமா அதை நம்ம அங்கே போய் சொல்கிறோம். ஸோ டைரெக்டாக பிதாவோடு பேசுகிற ஒரு லாங்குவேஜ். மூன்றாவது, பல ஆவிக்குரிய கொடைகளுடைய திறவுகோல் இந்த பரவச பேச்சு. பரவச பேச்சு நீங்கள் தொடர்ந்து பேச 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 பலவிதமான கொடைகள் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றின் பின் ஒன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம எபேசியர் 1:3 பார்க்குறோம், ஆவிக்குரிய கொடைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் மீது பொழியப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா கொடையும் உள்ளே தான் இருக்குது. இப்போ ஒரு லாக்கர் ரூமில் நீங்கள் போனீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கீ இருக்குது இல்லையா? அந்த பேங்க்கில் உள்ளவங்ககிட்ட ஒரு கீ இருக்குது.
உங்கள் கீயை நீங்கள் போடுறீங்க, அவர் ஒரு கீயை போடும்போது உங்கள் லாக்கரை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும், பக்கத்து லாக்கரை ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா லாக்கருடைய கீயும் பரிசுத்தாவியானவர் வச்சுருக்கார், பேங்கர் மாதிரி. இப்போ நம்ம போயிட்டு நம்பிக்கையோட ஒவ்வொரு லாக்கரையும் இங்கே ஓப்பன் பண்ண முடியும். ஒவ்வொரு லாக்கரும் ஒவ்வொரு பரிசுத்தாவியின் கொடைகள். ஓகேங்களா? நீங்கள் டங்ஸில் பேசும்போது, பரவச பேச்சில் பேச 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 என்ன ஆகும்? ஒவ்வொரு லாக்கராக உங்களால் ஓப்பன் பண்ண முடியும், ஒவ்வொரு கொடைகளாக உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். இதுதான் பரவச பேச்சு ஒரு அற்புதமான ஒரு டூல். ஆவியின் கொடைகளில் அதிகமாக வளருவதற்கு அருமையான ஒரு டூல் இந்த பரவச பேச்சு. 4வது, உங்கள் உள்ளத்தில் கடவுள் மேலுள்ள அன்பு தீ பற்றி எரிவதற்கு இது ஒரு அருமையான ஒரு டூல். பரவச பேச்சு பேச 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 கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் பற்றி எரிய ஆரம்பிக்கும். அதனால் என்னாகும்? அந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகும். வாழ்க்கையில் பின்மாற்றம் அடையாமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி. ஸோ அப்போ கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்தில் பற்றி எரிய செய்து, அது 4வது. 5வது, ஒரு பின்மாற்றம் அடைந்த ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் தொடர்ந்து பரவச பேச்சு பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த பின்மாற்றம் நிலையிலிருந்து மீண்டும் கடவுளுக்குள்ளாக ஆவியில் புதுப்பிக்கப்படுவார்கள். உங்கள் உள்ளத்தில் கடவுள் மேல் உள்ள அன்பு தீ பற்றி எரியும். பின்மாற்றம் அடைந்தவர்கள் மீண்டும் கடவுளுடைய வேலையை செய்யக்கூடிய சக்தியை பெற முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக வேகமாக வளருவதற்கு இது ஒரு அருமையான ஒரு டூல். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அவரோட சூப்பராக போகணும், இவரோட சூப்பராக போகலாம் போகணும்னா வேகமாக வளரணும். ஆண்டவரே, நீர் என்னை எந்த அளவுக்கு வேகமாக வளரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேகமாக வளரணும்னு சொல்லி நீங்கள் இதை தினமும் ஒரு முதல்ல நீங்கள் இது வரைக்கும் இப்போ அதிகமாக பண்ணலன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். டைம் வச்சு பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா முதல்ல பேசுகிறவங்களுக்கு ரொம்ப நேரம் பேசுன மாதிரி தெரியும். டைம் வச்சு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் பேசியிருப்பீங்க. நான் இறை வாழ்க்கையில் வந்த புதுசில் அப்படி தான் ஒரு நாள் ஜெபிக்கலான்னு சொல்லி ஜெபித்தேன். நானும் முட்டிக்கால் போட்டு ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு சரி எப்படியும் ஒரு 45-50 மினிட்ஸ் இருக்கணும்னு டைம் பார்த்தா 5 நிமிஷம் தான் ஆயிருந்தது. நான் முதல்ல என்னுடைய ஜெப வாழ்க்கையோட முதல் நாளுடைய அனுபவம், என்னுடைய அனுபவம் அப்படி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன், 15 நிமிஷம் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி நம்ம ப்ரேயர் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே போல் பரவச பேச்சு ஒரு முறை நான் தனியாக உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி தெரிஞ்சுது. பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் பேசியிருக்கிறேன் நான். புரியுதுங்களா? ஆனால் நம்ம மனசில் என்ன இருக்குது? ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது பழக 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 தான் உங்களுக்கு அதில் அதிக நேரம் பேச முடியும். அதனால் ஸ்டார்டிங்கில் பேசுகிறவங்க ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு. ஒரு 10 நிமிடம் 15 நிமிஷம் ஒரு ½ உங்களால் தொடர்ந்து பரவச பேச்சில் பேச முடிஞ்சதுன்னா தென் இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் உங்களுக்கு தொடர்ந்து பேச வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்குள்ளாக வரும். ஏன்னா கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் பற்றி எரிய ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ அடுத்த பாயிண்ட், இதை பேச பேச என்னாகும்? உலக ஆசைகள், உலகத்தின் மேல் உள்ள மோகங்கள் நமக்கு குறையும் இல்லையா? இந்த உலகத்தின் மேல் உள்ள தாகம் நமக்கு குறையும், கடவுள் மேல் உள்ள தாகம் அதிகமாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு என்றுமே தாகம் எடுக்காது. இந்த உலகத்தின் மேல் தாகம் எடுக்காது, ஆனால் கடவுள் மேல் உள்ள தாகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அது அடுத்த ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்த நன்மை, தனி ஜெபத்துள் இருக்கிற தடைகள்லாம் நீங்கி போகும். எனக்கு ஜெபிக்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இதை தொடர்ந்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக தடைகள் எல்லாம் நீங்கி அதிக நேரம் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை கிடைக்கும். தனி ஜெபம் முடியாதவங்க இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அதிக நேரம் ஜெபிக்கக்கூடிய நேரம் கிடைக்கும். முடியும், உங்களால் ஜெபிக்க முடியும். அப்புறம் இன்னொன்று பார்த்தோம், நாம் இந்த பரவச பேச்சு பேச பேச நம்முடைய பரிசுத்தப்படுத்தப்படும், நாக்கு பரிசுத்தமாக்கப்படும் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தில் பார்க்குறோம், நாக்கு பரிசுத்தப்படுத்தப்படும்னு சொல்லி சொல்கிறார். நாக்கு பரிசுத்தப்படும் போது ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் பயங்கர பவர்ஃபுல்லாக மாறும். சரி, இப்போது ஒரு 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 ஊழியர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இன்னொரு ஊழியர் அதே வார்த்தையை சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறது நடக்குது, இன்னொரு சொல்கிறது நடக்க மாட்டேங்குதுன்னு என்ன அர்த்தம்? நாக்கு சுத்தம் இல்லை. மெயின் விஷயம் அதுதான். புரியுதுங்களா? தன் நாவை கட்டுப்படுத்துவன் உடல் முழுவதையும் கட்டுப்படுத்த முடியும். அப்போ என்ன அர்த்தம்? நாக்கு பரிசுத்தப்படுத்துறது மிக மிக அவசியம்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில் நாக்கு ரொம்ப முக்கியம். கண்ணு நாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது பரவச பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய நாக்கு பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஒரு 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, ஒரு குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் ஜெபிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற கருத்து வேறுபாடு, மனத்தாங்கல்கள்லாம் நீங்கி போயிடும். குடும்பத்தோடு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஜெபிக்கும்போது ஒரு மனம் உண்டாகும். ஓகேங்களா? பரவச பேச்சு பேசும்போது ஒரு மனம் உண்டாகும். மிக மிக அவசியமானது. ஒரு ப்ரேயர் டீமில் டீம் மெம்பர்ஸ்குள்ளே ஒரு ப்ராப்ளம் அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் டங்ஸில் பேசலான்னு பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த குழப்பங்கள், மனஸ்தாபங்கள் நீங்கி போகும். ஒரு மனம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தை குறித்து, சப்போஸ் ஒரு விஷயத்தை குறித்து டிஸ்கஷன் நடக்குது, ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, ஒரு 3 பேர் 100 கருத்தை சொல்கிறாங்க, இன்னொரு 3 பேர் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு பயங்கர ஆர்கியூமெண்ட் இருக்குன்னா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அமைதியாக ஒருத்தர் நிறுத்து, கொஞ்ச நேரம் நம்ம பரவச பற்றி பேசலான்னு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லா அந்த கருத்து வேறுபாடுகள் மாறி ஒரு மனம் உண்டாகும். இதெல்லாம் நம்ம கடந்து லாஸ்ட் வீக்கில் பார்த்ததுடைய சாராம்சத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது நமக்குள்ளாக இருக்கிற ஒளி வெளியில் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏன்னா நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது, நம்முடைய சிந்தனை புதுப்பிக்கப்படுகிறது. ஒன்று ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஹார்ட் பியூரிஃபை பண்ணது, இருதயம் புதுப்பிக்கப்படுகிறது, நம்முடைய சிந்தனை ரினியூ ஆக்கப்படுது. அதனால் நம்ம உள்ளத்தில் இருக்கிற வெளிச்சம் வெளியில் வருது. நாம் உண்மையிலே இந்த உலகத்திற்கு ஒளியாக மாறுவதற்கு ஒரு அருமையான டூல் என்னது? பரவச பேச்சு. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா கொஞ்சம் ஷார்ட் எழுதிக்கோங்க, ஏன்னா இது போன வாரம் எடுத்த பாயிண்ட். ஓகே ஓகே, ஒன்று வந்து நம்முடைய ஹார்ட் பியூரிஃபை ஆகுது, மைண்ட் பியூரிஃபை ஆகுது, மைண்ட் ரினியூ ஆகுது. அடுத்தபடி நமக்குள்ளே இருக்கிற ஒளி நம்ம மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணம் போல மாற்றப்படுவோம். அதற்கு அடுத்தது நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். இறை வார்த்தையை குறித்த வெளிப்பாடுகள், ஒரு பிரச்சனையை குறித்த வெளிப்பாடு கூட கிடைக்கும். நிறைய பேருக்கு விஷன்ஸ் அதிகமாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணால் ஒரு விஷன் வருதுன்னா, நீங்கள் பரவச பேச்சில் பேச பேச நீங்கள் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்குள்ளே ஒவ்வொரு விஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் விஷன் பார்க்குற டைம் ரொம்ப குயிக்காக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் பேச பேச அதனுடைய அர்த்தமும் கடவுள் நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக புரியவும் செய்யும். அதான் நான் முதலே சொன்னேன், பலவிதமான கொடைகள் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு அற்புதமான டூல். இறை வார்த்தையுடைய ஆழத்தின் ரகசியங்கள் நமக்கு புரிவதற்கு பரவச பேச்சு மிக மிக அற்புதமான ஒரு டூல். பிரைஸ் தி லார்ட். எத்தனை இது வரைக்கும் வந்திருக்கு ரஃபா? 13 பிரதர். 13 எழுதியிருக்கேன் நான். ஓகே, 13 நன்மைகள். ஆனால் நான் லாஸ்ட் டைம் எத்தனை சொன்னேன்னு தெரியல, நான் இது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு புதுசாக வர்றதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நாம் ஜெபிக்கும் பொழுது, இந்த பரவச பேச்சு பேசும்போது ஆவிக்குரிய உலகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் ரேம் சொல்லுவாங்க. நம்ம இப்போ இருக்கிறது ஃபிசிக்கல் வேர்ல்டு இல்லையா? ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் பார்க்குறது ஒரு லெவல், அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் என்ட்ரு ஆகிறது இன்னொரு லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லெவலில் என்ட்ரு ஆகிறதுக்கு இந்த பரவச பேச்சு ஒரு அற்புதமான ஒரு டூல். நான் இன்னொன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஜெபமாலையுடைய ஒரு மறை உண்மை அது. ஜெபமாலையை நீங்கள் புரிஞ்சு கரெக்டாக செஞ்சீங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு என்ட்ரு பண்ண முடியும். ஓகேங்களா? இதை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், அதனால் நான் அதை கண்டினியூ பண்ணல இந்த இடத்துல. ஜெபமாலை நீங்கள் சரியாக திருச்சபை சொல்வது போல் நீங்கள் மெடிடேட் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டுலேருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். சரி, நம்ம மெடிடேஷன் சொல்லும்போது நார்மலாக எல்லாம் என்ன நினச்சிருக்கிறோம்? மெடிடேட் பண்ணும்போது நம்ம பேசிகிட்டு இருப்போம், வாயை மூடுவோமா? நார்மலாக மெடிடேஷன் சொல்லும்போது வாயை மூடி அமைதியா. இந்த உலகம் சொல்கிற மெடிடேஷன் வாயை மூடி அமைதி ஆகணும்னு சொல்லுது. ஆனால் அது தப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணும்போது வாயை மூடிட்டு மெடிடேட் பண்ணுறது இந்த உலகம் சொல்லிக் கொடுக்குற மெடிடேஷன். பைபிள் சொல்லிக் கொடுக்குற மெடிடேஷன் அப்படி கிடையாது. யோசுவா 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. யாராவது ஒருத்தர் எடுத்து படிங்க பார்க்கலாம். ஸ்லோவாக படிங்க, ஒருத்தர் மட்டும் எடுத்து படிங்க.
இந்த திருச்சட்ட நூலை உங்க வாய்ஸ் சரியா வரல சிஸ்டர். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. சிஸ்டர் ஸ்லோ. யாரோ ஒருத்தர் இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் அன்ஃபார்ச்சுனேட்டாக தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதில் தப்பாக இருக்குது. கொஞ்சம் தயவுசெய்து இங்கிலீஷில் ஒரு மாதிரி இந்த இதை டிரான்ஸ்லேஷன் படிக்கிறது நல்லது. ஜோஷுவா 1:8 இதனுடைய அர்த்தமே மாறி போச்சு பாருங்க. யோசுவா 1:8 திஸ் புக் ஆஃப் த லா ஷால் நாட் டிபார்ட் அவுட் ஆஃப் தை மவுத். ஓகேங்களா? நீங்கள் ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஜோஷுவா 1:8 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். திருச்சட்ட நூலை முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும். இதில் ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னா PEHன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய மீனிங் வந்து மவுத். ஓகேங்களா? வாய். அப்போ திருச்சட்ட நூலை எங்கேருந்து நாம் அகற்றக்கூடாது? நம்முடைய வாயிலிருந்து அகற்றக்கூடாது. ஸோ வார்த்தையை அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் என்னுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட். திஸ் புக் ஆஃப் த லா ஷால் நாட் டிபார்ட் அவுட் ஆஃப் தை மவுத். உன்னுடைய வாயை விட்டு இந்த வார்த்தையை அகற்றாதே. தமிழில் கண்ணை விட்டு அகற்றாதேன்னு இது மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அது தப்பு. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் சொல்கிறாங்க யூ மெடிடேட் டே அண்ட் நைட். ஒரு பக்கம் உன்னுடைய நாக்கிலேருந்து இந்த வார்த்தையை ஸ்டாப் பண்ணக்கூடாது, இன்னொரு பக்கம் இரவும் பகலும் இதை தியானிக்கணும். அப்போ தியானிக்கும் போது என்ன பண்ணணும்? இறை வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கிட்டே தியானிக்கணுன்றாங்க. நமக்கு இது வரைக்கும் அப்படி சொல்லித்தரல. தியானம்னா முதல்ல என்ன சொல்கிறாங்க? கண்ணை மூடணும், வாயையும் மூடணும். கரெக்ட்? இது இந்த பிற மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம். நிறைய பேர் நம்ம அதை தான் செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் இறை வார்த்தை சொல்கிற பாடம் என்னது? தியானிக்கும் போது நீ அறிக்கை செய்யணும். இதை கரெக்டாக செய்கிற இடம் ஜெபமாலை தான். ஜெபமாலையில் என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை நாம் தியானிக்கிறோம், வாயில் இறை வார்த்தையை அறிக்கை செய்கிறோம். அதனால தான் பாருங்கள், திருச்சபை சொல்லிக் கொடுக்குறது ஒன்றுமே சும்மா கிடையாது. அதில் அவ்வளோ ஒரு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இத்தனை வரும் எனக்கு ஒரு 1 இயருக்கு முன்னால் வரைக்கும் இது தெரியாது. மெடிடேஷன் நம்ம கண்ணை வாயெல்லாம் மூடிட்டு தான் மெடிடேட் பண்ணுறோம். ஆனால் பர்ஃபெக்ட் மெடிடேஷன்னா வாயில் இறை வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டு நாம் காட்சிகளை, வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை, கடவுளுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை தியானிப்பது அல்லது அந்த வார்த்தைகளை தியானிப்பது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராப்பர் மெடிடேஷனை டீப்பாக கொண்டு போக முடியும். இப்போது ஓகே, நான் ஏற்கனவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் ஒரு மாதிரி சொல்கிறேன். ஜெபமாலையில் அப்போ கரெக்டான மெடிடேஷனா அந்த மெடிடேஷன் மெத்தட் தப்பா? ஜெபமாலை சொல்லிக்கிட்டே அந்த நிறைய பேருக்கு இந்த டவுட் வருது. நிறைய பேர் ஜெபமாலை சொல்லும்போது என்ன தெரியுமா, வாயில் சொல்கிறோம், மைண்டில் வேறு என்னமோ நினச்சிட்டு இருக்கோம். அது ப்ராப்பரான ஜெபமாலை கிடையாது. ஓகேங்களா? அதே போல் சிலர் வந்து நம்ம சொல்கிற வார்த்தையை தியானிக்கிறோம், அதுவும் சரியான மெத்தட் கிடையாது. எந்த மறை உண்மையை நாம் சொல்லுகிறோமோ அந்த மறை உண்மையை நாம் தியானிக்க வேண்டும், வாயில் ஜெபமாலையை சொல்லணும். ஆனால் நம்முடைய இருதயத்தில் எதை தியானிக்கணும்? அந்த மறை ஜெபமாலையுடைய மறை உண்மை எது சொல்கிறோமோ அந்த மறை உண்மையை தியானிக்கணும். கப்ரியேல் சமனசு மாதாவை சந்தித்தது சொல்லும்போது அந்த நிகழ்ச்சிகளை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, பைபிளில் அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கணும், சொல்கிறது ஜெபமாலையை சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம இப்படி சொல்லணும். இதுக்கப்புறம் இப்படி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ஜெபமாலையுடைய ரியல் பவர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம இறை வார்த்தையை அறிக்கை பண்ணுறோம். இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நடந்த நிகழ்ச்சியை நம்ம இருதயத்தில் தியானிக்கிறோம். கரெக்டாக? நம்ம வி ஆர் டிக்ளேரிங் த ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருந்துட்டு ஸ்பிரிச்சுவல் நம்ம ஜெபமாலையில் சொல்கிற வார்த்தையெல்லாம் இறை வார்த்தை. இறை வார்த்தை ஆவிக்குரியதா ஊனியல்புக்குரியதா? ஆவிக்குரியது.
ஆவி. ஆவிக்குரியது. ஓகே. ஆவிக்குரியது. நம்ம ஃபிசிக்கலாக இருக்கிறோம் இங்கே, ஆனால் இறை வார்த்தை ஆவிக்குரிய வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணுறோம். ஆவிக்குரிய நிகழ்ச்சியை நம்ம தியானிக்கும் போது இந்த ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும், டிரான்ஸ்போர்ட் ஆர் டெலிபோர்ட் ஆக முடியும். எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது, இப்போ கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு மேலே தான் இது தெரிய ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? இந்த நம்பிக்கையில் இதை கரெக்டாக செய்யும் பொழுது ஆவிக்குரிய உலகத்தில் நாம் சஞ்சரிக்க முடியும். அதுக்கு ஈக்குவலாக நம்ம பரவச பேச்சு பேசும் பொழுதும் ஆவிக்குரிய உலகத்தில் நம்மால் சஞ்சரிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. யோவான் 4வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை, கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். இதுலேயும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இதுவும் ஒரு டிரான்ஸ்லேஷன் தவறு இருக்குது. கடவுள் உருவமற்றவர்ன்றது சரியான ஒரு இது இல்லை. கடவுள் ஆவியாக இருக்கிறார். காட் இஸ் ஸ்பிரிட்னு தான் ஆங்கிலத்தில் இருக்குது. ஒரிஜினல் லாங்குவேஜில் அப்படி தான் இருக்குது. கடவுள் ஸ்பிரிட்டாக இருக்கிறாரு. அதனால் நம்ம நம்முடைய ஆவியிலும் உண்மையிலும் நாம் கடவுளை ஆராதிக்க வேண்டும், வழிபட வேண்டும். நம்ம ஸ்பிரிட்லேருந்து பேசும்போது ஸ்பிரிட்டாக இருக்கிற கடவுளோடு ஈஸியாக நம்ம தொடர்பு கொள்ள முடியும். ஓகேங்களா? இதை டங்ஸில் நம்ம பரவச பேச்சில் பேசும்போது நாம் ஆவிக்குரிய உலகத்தில் நம்மால் சஞ்சரிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக அடுத்த அட்வான்டேஜ் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. 1 கொரிந்தியர் 14:2. பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல, கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. அவர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு மறை பொருள்களை பேசுகிறார். இல்லையா? பரவச பேச்சு பேசும்போது நம்ம எதை குறித்து பேசுகிறோம்? மறை பொருளை குறித்து பேசுகிறோம். இப்போ என்ன மறைப்பொருள்? இறை வார்த்தையில் உள்ள மறைப்பொருள் நம்ம பேசல, நமக்கு புரியும். அந்த புரியக்குள்ள கிஃப்ட்டை கொடுப்பார். பேசும் பொழுது நாம் பிதாவுடைய நம்மை குறித்து பிதா என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதை நிறைய நேரத்தில் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ உங்களில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கோங்க. உங்களை தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு பெரிய இல்லை ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு 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 ஸ்டேட் முழுவதும் ஒரு எழுப்புதலுக்காக கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது எதுக்காக நம்மளை ஆண்டு தேர்ந்தெடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இல்லையா? நீங்கள் அது சம்மந்தமாக ஒன்றுமே செய்யாமல் இருக்கலாம். ஆனால் பரவச பேச்சு பேச என்ன பேசும்போது என்ன நம்ம பேசுவீங்க? இந்த ராஜஸ்தான் என் கையில் கொடுக்கப்பட்டதுக்கு நன்றி ஆண்டவரே, ராஜஸ்தான் முழுவதும் என்ன கொண்டு சென்று நற்செய்தி அறிவிற்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீங்கள் பரவச பேச்சில் பேசிகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? சரி, பரலோகத்தில் நிறைய புக்ஸ் உண்டு. பரலோகத்தில் நிறைய புக்ஸ். ஒரு புக் புக் ஆஃப் லைஃப், வாழ்வின் நூல் ஏடுன்னு ஒன்று இருக்குது. விடுதலை பயணம் 32வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை. விடுதலை பயணம் 32வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை. இதில் ஒரு அற்புதமான ஜெபம், எனக்கு ரொம்ப பைபிளில் பிடித்த ஒரு ஜெபம் மோயிசன் பிதாவோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். பிதா அந்த இஸ்ரேல் மக்கள் செய்த தவறுகளை பார்த்துட்டு அந்த கண்ணுக்குட்டியை வச்சுட்டு கொண்டாடுறாங்க, இல்லையா? பொன்னாலான கண்டுக்குட்டியை வைத்து கொண்டாடும் பொழுது பிதாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. இந்த மக்களை நான் அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்போ மோயிசன் அவர் ரொம்ப அருமையாக அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணி அவர்கிட்ட பிதாக்கிட்ட பேசுவார். எல்லாம் பேசி முடித்தும் பிதாவுடைய கோபம் தனியாது. அப்போ கடைசியில் ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? பாருங்கள், விடுதலை பயணம் 32:32. இப்போதும் நீர் அவர்களை பாவத்தை மன்னித்தருளும், இல்லையேல் நீர் எழுதிய நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஹெவனில் ஒரு புக்கு இருக்குது, வாழ்வின் நூல் என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் யார் யாரெல்லாம் மோட்சத்துக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற பேர் இருக்குது. அப்போ நம்ம ஜெபத்தில் ஒரு முக்கியமான ஜெபம் என்னது? ஆண்டவரே என் பேர் அங்கே ஸ்ட்ராங்காக எழுதி வைங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்க வேண்டியது. புரியுதுங்களா? அந்த புக்கில் நம்ம பேர் இல்லைன்னா மோட்சத்துக்கு போய் சேர முடியாது. ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி இது. யாருக்கு முகத்தில் சந்தோஷத்தையே காணும்? ஹலோ, அந்த புக்கில் நம்ம பேர் இருக்கணும். எது எல்லாரும் வரதுக்கு அவர் ரத்த சிந்தனார், எல்லாம் போகிறவங்களான்னு தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ மோயிசன் எப்படி ஜெபிக்கிறார்? நான் இறந்து போனாலும், அதாவது நான் நரகத்துக்கு, அதுக்கு அர்த்தம் அதுதான், நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த மக்களை மன்னிச்சிருங்கன்றார். ஸோ
நீர் எழுதிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும். அதே போல தாவீது ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். இது கொஞ்சம் நெகட்டிவான ஒரு ஜெபம் தான். ஆனால் இந்த நேம் வருதுனால அதை எடுத்திருக்கிறேன். திருப்பாடல்கள் 69:28. திருப்பாடல்கள் 69:28. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் ஜஸ்ட் படிக்கிறேன். மெய் வாழ்வுக்குரியோரின் அட்டவணையிலிருந்து அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிடும், அவற்றை நேர்மையாளரின் பெயர்களோடு சேர்க்காதேயும். தாவீது தன்னுடைய எதிரிகளை குறித்து இப்படி ஜெபிக்கிறார். என்ன சொல்றாரு? அந்த எதிரிகள் மெய் வாழ்வுக்குரியோரின் அட்டவணையிலிருந்து, வாழ்வின் நூலேட்டிலிருந்து அவர்கள் பெயரை நீக்கிவிடும் சொல்லி ஜெபிக்கிறார். இது நல்ல பிரேயரா கெட்ட பிரேயரா? ஆமாம், நம்ம யாரும் அப்படி ஜெபிச்சிடக்கூடாதுன்னா பழிக்கு பழி வாங்குற ஒரு ஜெபம். நம்ம ஜெபிக்கிறது மோயிசன் ஜெபிச்சது போல ஜெபிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதே போல திருவெளிப்பாடு 3:5. திருவெளிப்பாடு 3:5. வெற்றி பெறுவோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்கப் பெறுவர், வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். புரியுதுங்களா? விசுவாச போராட்டத்தில் ஜெயிக்கிறவங்க அவருக்கு வெண்ணாடை கொடுக்கப்படும், வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயரை நீக்கிவிட மாட்டேன். இது ஆண்டவரே இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். அப்போ இந்த வாழ்வின் நூலில் யார் யார் பேர் இருக்குதோ அவங்க தான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்போ ஒரு புக் இருக்குது, அங்கே ஹெவனில் ஒரு புக் இருக்குது. ஓகேங்களா? இது சென்ட் பால் மோயிசன் மாதிரி ஜெபிக்கிறார். ஓகேங்களா? சென்ட் பால் எப்படி ஜெபிக்கிறாருன்னா, இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிக்கிறார். என் இன மக்கள் என் இன மக்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதற்காக நான் உம்மை பிரியவும் துணிந்திருப்பேன்றார். அப்போ என்ன அர்த்தம்? இஸ்ரேல் மக்கள் சப்போஸ் பிதா ஒரு ஆஃபர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் சென்ட் பாலுக்கிட்ட, நீ நரகத்துக்கு போனால் எல்லா இஸ்ரேல் மக்களும் மோட்சத்துக்கு போயிடுவாங்க, ஓகேனா அவர் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பார். அவருடைய ஜெபம் அப்படி தான் ஜெபிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய கடவுளை நான் பிரிவதற்கு தயாராக இருக்கிறேன்றார். நான் நரகத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இதே ஜெபந்தான் மோசஸும் பண்ணுறார் இல்லையா? இப்போ சென்ட் பால் அப்படி ஜெபிக்கும் பொழுது, மோசஸ் அப்படி ஜெபிக்கும் பொழுது கடவுளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் உங்களை அப்படி ஜெபிங்கன்னு சொல்ல வரல, பட் நம்ம ஜெபம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நம்பிக்கையோடு ஒரு பிடிவாதமாக ஜெபிக்கிறோமா? நமக்கு தேவையான தேவைக்கு நிறைய பிடிவாதமாக ஜெபிக்கிறோம், அழுது ஜெபிக்கிறோம், விடாமல் ஜெபிக்கிறோம். கரெக்டாக மற்றவர்களுடைய மனமாற்றத்திற்காக மோயிசன் ஜெபித்தது போலவோ பவுல் ஜெபித்தது போல நம்ம ஜெபிக்கிறோமா? அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு கேட்டது, கடவுள் நம்ம ஜெப ஆவியில் நம்மை நிரப்ப வேண்டும். அதுக்கு ஒரு பியூர் காரணம் அன்பு தான். ஓகேங்களா? தாங்கள் மோயிசன் தான் நடத்தி வந்த அந்த மக்கள் மேல் வைத்திருந்த அன்பு அவர் அப்படி ஜெபிக்க வச்சுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு புத்தகம் இருக்குது, திருப்பாடல்கள் 56:8. திருப்பாடல்கள் 56:8. என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர், இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? அப்போ ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழுறதெல்லாம் ஆண்டவர் ஒரு கோல்டன் பவுலில் சேகரித்து மேலே ஹெவனில் போய் ஆக்சுவலாக ஒரு ஹெவன் எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த மோட்சத்துக்கு போனவர் சொல்கிறார், கண்ணீர் அறையினே ஒரு அறை இருக்குன்றார். புரியுதுங்களா? ரூம் ஆஃப் டியர்ஸ், கண்ணீர் அறை. ஒவ்வொருத்தர் கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் கடவுள் ஒரு இதில் சேகரித்து அங்கே வச்சிருக்காரு. ஒரு சில முக்கியமான இதுக்கெல்லாம் கடவுள் அங்கே விடை கொடுக்குறார். இது எல்லாம் அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்ணீரை ஒரு இறகு மாதிரி ஒன்றில் அப்படி தொட்டு ஒரு ஏட்டில் வைக்கும்போது கோல்டில் எழுதுதான். நீங்கள் உள்ளத்தில் என்ன நினச்சி அழுது புலம்புனீங்களோ அது கோல்டில் எழுதப்பட்டு பிதாமினால் காட்டப்படுகிறது ஹெவனில். ஆனால் இது ஒருத்தர் தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன ஒரு நிகழ்ச்சி. அது நமக்கு தெரியலனாலும் பைபிள் என்ன சொல்லுது, உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? அப்போ உங்கள் கண்ணீர் எதுக்காக நீங்கள் சிந்துறீங்களோ அதையெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டு மோட்சத்தில் பிதா கிட்ட போய் காண்பிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போது புக் ஆஃப் சஃபரிங் அல்லனா புக் ஆஃப் டியர்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். ஒரு கண்ணீர்
நம்முடைய கண்ணீரை குறித்த ஒரு நூல் மோட்சத்தில். அதனால் அங்கே ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, நம்மளை கண்டுக்கலன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பெருமூச்சும் நீங்கள் உட்காருவதும் எந்திரிப்பதையும் அமர்வதையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஓகேங்களா? இன்னொரு நூல் ஒன்று இருக்கு, மலாக்கி 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. மலாக்கி 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை. திருப்பாடல் திருப்பாடல் 56:8, 56:8. சாம்ஸ் சாப்டர் 56 verse 8 வந்து அந்த டியர்ஸை குறித்து உள்ளது. திஸ் இஸ் மலாக்கி 3:16, 3 verses 16. அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைந்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் புக். நினைவு நூல். நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். கடவுளுக்கு பயந்து கடவுளை குறித்து அஞ்சி வாழ்வோருக்காக ஒரு நினைவு நூல் எழுதப்படுகிறது. இது வந்து ஒரு கிரேட் மேலே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்வின் நூலேட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் மோட்சத்தில் போயிடுவீங்க. ஆனால் இந்த நினைவு நூலில் இருக்கும்போது இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹெவனை குறிக்குது. என்ன சொல்றாரு? நல்லா கவனிச்சு பாருங்க. நான் செயலாற்றும் அந்நாளில்னா ஜட்ஜ்மெண்ட் டைமில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். ஒரு அப்பா வயசான காலத்தில் பெட்டில் கடையில் இருக்கும்போது ஒரு பையன் அவருக்கு உதவி செஞ்சால் அந்த பையன் மேலே எந்த அளவுக்கு ஒரு தந்தை கருணை காட்டுவாரோ அந்த மாதிரி நான் அந்த மகனுக்கு மகளுக்கு கருணை காட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தியானிக்கும் போது இதெல்லாம் உட்காந்து தியானிக்கணும். உங்கள் சொத்து எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. இதெல்லாம் நீங்கள் தியானிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சொத்து மேலே இருக்கும்னு அர்த்தம். கரெக்டா? நம்ம வீட்டில் இங்கே உள்ள வீடை குறித்தும் மற்ற கதையை குறித்தும் தியானிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா சொத்துலாம் இங்கே தான் இருக்குது. ஸோ உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய இருதயம் எங்கே உள்ளதோ உங்களுடைய சொத்து அங்கே தான் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. இதெல்லாம் நம்ம தியானிக்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஓ, கடவுள் இப்படி ஒரு நூலை வச்சுருக்காரா, இப்படி ஒரு புக் இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களில் எத்தனை பேர் இங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. கரெக்டா? அப்போ நம்ம பேர் இருக்குதா, அங்கே அந்த பேர் நம்ம பேர் இருக்குன்னா என்ன பண்ணணும், அதை பற்றி நம்ம தியானிப்பது மிக மிக அவசியம். ஓகே, இப்போ நம்ம எரேமியா 29:11. அடுத்த இது நூலான்னு தெரியல, நூலாக இருக்கான்னு தெரியல, பட் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். எரேமியா 29:11. ஜெரேமியா சாப்டர் 29 verse 11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். இதில் வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டாக புரியல. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்னன்றது புரியும். எரேமியா 29:11. அதில் பார்த்தீங்கன்னா புத்தகமாக எழுதி வச்ச மாதிரி பைபிளில் இல்லை, ஆனால் கடவுளுடைய சிந்தனையில் ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு திட்டம் இருக்கிற மாதிரி சொல்கிறார். சரி, இது டெக்ஸ்ட் புரியுதா ஸ்க்ரீனில்? ஓகே. எரேமியா 29:11. ஃபார் ஐ நோ த தாட்ஸ் தட் ஐ திங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற எண்ணம் அல்லது நினைவு. ஒவ்வொருத்தரை குறித்தும் ஆண்டவர் ஒரு தாட் வச்சிருக்கிறார் சிந்தனையில். என்ன அர்த்தம்? அதுதான் பிளான். நம்மளை பார்க்கும்போது அவருக்கு இந்த பிளான் தான், இவனை குறித்து இந்த பிளான் வச்சுருக்கேன். அப்போது இந்த புக்கு எங்கே இருக்குது? மற்ற எல்லா புக்கும் மோட்சத்தில் இருக்குது. கடவுளுடைய திட்டம், ஒவ்வொரு குறித்த திட்டம் பிதாவுடைய சிந்தனையில் இருக்குது. கரெக்டா? இப்போ நீங்கள் பரவச பேச்சில் பேசும்போது பிதாவின் சிந்தனையில் இருக்கிற உங்களை குறித்த திட்டத்தை தான் நீங்கள் பரவச பேச்சில் டிக்ளேர் பண்ணுறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு 2 பேருக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா? உங்களை குறித்து பிதா என்ன திட்டம் அவருடைய சிந்தனையில் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. மார்க் 11:23 என்ன சொல்லுது? உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நீ நம்பிக்கையோடு சொன்னால் நீ சொன்னவாறு நடக்கும்னு இருக்குது.
அப்போ நீங்கள் பிதாவின் திட்டத்தை அறிக்கை பண்ண பிதாவின் திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான டூல் என்னது? இதுதான். கடவுளின் திட்டம் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறுவதற்கு பரவச பேச்சு பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிதாவின் திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறும். இதுமா 11:23. இயேசு கிறிஸ்துடைய முக்கியமான அவருடைய என்ன சொல்றது மூச்சுன்னு சொல்லலாம். அது ஓகே. அவருடைய உணவு, இயேசு கிறிஸ்துவின் உணவு என்ன எதை சொல்றாரு உணவுன்னு சொல்லிட்டு? பிதாவின் சித்தத்தை செய்வதே என் உணவுன்றாரு. நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படிதான் நம்ம வாழணும். பிதாவின் சித்தத்தை செய்வதே என் உணவு. என்னுடைய வாழ்க்கையில் பிதா எனக்காக வைத்திருக்கிற சித்தத்தை செய்வது என்னுடைய உணவு. அப்படி செய்யணும்னா பரவச பேச்சு பேசினா தான் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஏன்னா அவருடைய சிந்தனையில் நம்மை குறித்து என்ன இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? முழுமையாக தெரியாது, ஆனால் ஒரு சில பாயிண்ட்ஸ் தெரியலாம். அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னா நீங்கள் பரவச பேச்சு பேசும்போது எதை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். டிக்ளேர் பண்ணுறதுக்கும் ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஒரு உண்மையை நீங்கள் அறிக்கை செய்வதற்கும் ஜெபிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? ஜெபம் நமக்கு வேணும்னு கேக்குறோம் பிரதர். ஆனா அறிக்கை பண்றது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்பி விசுவாசத்தோட நன்றி சொல்றோம். ஓகே. ஜெபம் நம்ம எனக்கு இது வேணும்னு கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. அறிக்கை செய்யும் பொழுது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்பிக்கை நம்ம என்ன சொல்லுது? இல்லை நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ அதுதான் டிக்ளேர் பண்ணுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நன்றி சொல்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். எப்படி சொல்லலாம்? அறிக்கை செய் தமிழ் டிக்ளேர் நம்ம இங்கிலீஷில் ஈஸியாக இருக்குது, புரியுது. தமிழ் அறிக்கை பண்ணுறது தானே டிக்ளேர் பண்ணுறதுனா. ஓகே. இப்போ நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அவருக்கு ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் குணமாகட்டும்னு சொல்லலாம். அடுத்து என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே குணமாக்கியதுக்கு நன்றி. இது ஓகே. இன்னொன்று என்ன சொல்லலாம்? எழுந்து நடக்கிறதுக்கு நன்றி, அவருடைய கை கால்கள் சரியானதுக்கு நன்றி, எல்லா நோயை வெளியே போனதுக்கு நன்றி. இப்போது யூஆர் டிக்ளேரிங். நம்பிக்கையில் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். பரவச பேச்சில் பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பிதாவுடைய சிந்தனையில் நம்மை குறித்து என்ன திட்டம் இருக்கோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு நன்றின்னு சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இதை நம்ம இந்த ஜெபத்தை எங்கேருந்து பண்ணுறோம்? நம்முடைய ஆவியிலிருந்து இந்த ஜெபத்தை செய்கிறோம். கரெக்டாக? பிதாவுடைய சிந்தனையில் என்ன இருக்குன்றது யாருக்கு தெரியும்? பிதாவுடைய ஆவியானவருக்கு தெரியும். அந்த ஆவியான நமக்கு சொன்ன வார்த்தையை கொண்டு நம்முடைய ஆவியிலிருந்து இந்த ஜெபத்தை சொல்கிறோம். நம்முடைய ஆவியிலேருந்து இந்த டிக்ளேர் பண்ணும்போது இங்கே உணர்வுகளுக்கு இடம் இல்லை, ஃபீலிங்ஸ்க்கு இடம் கிடையாது. ஆவியிலிருந்து போகும்போது பர்ஃபெக்ட் ஃபெய்த்தில் அந்த ஜெபம் போகுது. கரெக்டாக? நம் ஆவியில் விசுவாசம் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ இங்கேருந்து போகும்போது அந்த ஜெபம் 100% கேட்கப்படும். பரவச பேச்சு பேசும்போது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் 100% கேட்கப்படும். ஏன்னா ஸ்பிரிட்லேருந்து பேசும்போது ஃபெய்த் இஸ் பர்ஃபெக்ட். அங்கே ஊனியல்வுடைய தடைகள் எதுவும் கிடையாது, ஆத்மாவில் உள்ள தடைகள் எதுவும் கிடையாது, உணர்வுகளுக்கு இடம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 சோகமா சொல்றீங்க சிஸ்டர், எவ்வளவு சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயம் இது. ஓகே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி இப்போ ஃபீல் பண்றீங்களோ என்னமோ தெரியல, ஆனால் அது ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது. ஓகே. இப்போ உங்களுக்கு சொல்லும்போது இன்னொரு கூட மைண்டில் வந்தது எனக்கு. ஒரு செகண்ட். அது என்ன? ஓகே ஃபைன். அட்டக்கட்டாய் போச்சு. ஸோ பரவச பேச்சில் இந்த நன்மைகள்லாம் இருந்தது. ஓகே, வேற என்ன? ஓகே. நம்ம போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னால் நம்முடைய 2 காரியங்களினால் மக்கள் பாவத்தில் விழுந்து போகிறார்கள்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த 4 விதமான நிலங்களில் 3வது நிலத்தில் பார்க்குறோம். அது இயேசு கிறிஸ்து அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். ஏன் இறை வார்த்தை பலன் கொடுக்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காரணம் இந்த உலக இச்சைகள், மாயைகள். இன்னொன்று இந்த கவலையும் பயமும். பரவச பேச்சு பேச பேச எந்த ஒரு சுச்சுவேஷன், நீங்கள் பயமான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த பயம் உங்களை விட்டு நீங்கி போகும். பயமும் கவலையும் நீங்குவதற்கு ஒரு அருமையான கருவி என்னது? பரவச பேச்சில் பேசு. Praise the Lord. Praise the Lord.
இன்னொரு நன்மை என்னன்னு பார்க்கும்போது, இட் வில் சிங்க்ரனைஸ் வித் த டைமிங் ஆஃப் காட். அதாவது எந்த நேரத்தில் நம்ம எங்கே இருக்கணும்னு கடவுள் நம்மளுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய சொந்த மூளையில் நம்ம காரியத்தை செய்கிறதுனால பிதா குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம போய் சேர்றது கிடையாது. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது உண்மையான இது உண்மை. ஆனால் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க முதல்ல. இப்போது நாளைக்கு 10 மணிக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பிதா பிளான் பண்ணி வச்சுருப்பார். கில்பர்ட் இந்த இடத்துல இங்கே ஒருத்தரை மீட் பண்ணோன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் எப்போ பரவச பேச்சில் கரெக்டாக பேசிகிட்டே இருக்கீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் ஆவியானவர் விலக்கி விட்டுருவார். நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ கடவுளுடைய திட்டம் அங்கே பர்ஃபெக்டாக நடக்கும். இல்லைன்னா நம்ம எங்கேயோ போயிட்டுருப்போம், யாரையோ போய் மீட் பண்ணுவோம். கடவுள் நம்மை பார்க்க வேண்டும்னு நினச்ச ஆளை நம்ம பார்க்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, என்னோட நெகட்டிவிட்டி என்ன? கடவுள் நமக்காக பல மக்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போவோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க. நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. கடவுள் வேறு ஒரு பிளான் வச்சுருப்பார். நம்ம அங்கே போயிருந்தோன்னா நம்ம நினச்சது ஈஸியாக கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுனால முட்டி மோதி எல்லாம் பண்ணி ஒன்றும் ஃபெயிலியர் ஆகுது. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பயங்கரமாக கஷ்டப்பட்டு உழைச்சி என்னென்னமோ செஞ்சால் கூட நினச்ச மாதிரி ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குதா? யார் யார் லைஃப்பில் இருக்குதோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கடவுள் விரும்புகிற இடத்தில் விரும்புகிற நேரத்தில் நம்ம போய் சேராமல் இருக்கிறது. நீங்கள் பரவச பேச்சில் பேசும்போது கடவுள் குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் ஆவியானவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அங்கே போய் நிற்கிறதுக்குள்ள தடைகளை இந்த பரவச பேச்சில் நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. நாளைக்கு இங்கே போனோம், அதுக்குள்ள தடைகள் இதெல்லாம் இருக்குது, அதை பிரேக் பண்ணு. புரியுதுங்களா? இதுதான் மறைபொருள்களை பேசுவது. இதை நம்ம சொந்த மொழியில் பேச முடியுமா? ஒரு காலத்திலையும் முடியாது. ஆவிக்குரிய உலகத்தில் கடவுள் நமக்காக என்ன வைத்திருக்கிறாரோ, யாரை என்னைக்கு போய் மீட் பண்ணணும்னு வச்சுருக்காரோ அந்த நேரத்துக்கு அவங்கள போய் மீட் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக நடக்கும். இல்லைன்னா நடக்காது. ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து ஜெரிக்கோ மதில் அந்த ஜெரிக்கோலேருந்து வெளியில் வரார். நடந்து போயிட்டே இருக்கிறார். ஒரு கண் தெரியாத பிறவி குருடன் ஒரு கூச்சல் போகிறார், தாவீதின் மகனே என் மீது இரக்கமாகும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் முதல்ல போயிட்டு ஹெல்ப் பண்ண போவார். சில இடத்துல சீடர்கள் தடுப்பாங்க. இந்த இடத்துல சீடர்களே பொறுமை இழந்து போய் கேட்குறாங்க, ஆண்டவரே பின்னால் சத்தம் போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன், ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஜீசஸ் காது கேட்டிருக்குமா? கேட்டிருக்காதான்? அவருக்கு முதலே கேட்டிருக்கோம். இருந்தாலும் போயிட்டே இருக்கிறார். ஏன்? அவர் குறித்த நேரம் அங்கே வரல. புரியுதுங்களா? இஸ் வெயிட்டிங் ஃபார் த கமாண்ட் ஃப்ரம் காட் த ஃபாதர். சரி, ஜீசஸுடைய லைஃப்பில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் பிதா சொன்னது அப்படியே செஞ்சார். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் பிதா ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ண மாதிரி நம்ம அப்படி ஆப்ரேட் பண்ணல, பட் அப்படி தான் நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் அவர் யாரை சந்திக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எவ்ரிதிங் வாஸ் ப்ரீ பிளான்ட். அண்ட் ஜீசஸ் அந்த மில்லி செகண்ட் வரைக்கும் அக்யூரேட்டாக அவருடைய வாழ்க்கையில் நடந்து போகிறார். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நம்ம அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக போகலனாலும் ஓரளவாது போகிறதுக்கு ஸ்டார்டிங் இந்த பரவச பேச்சு. எந்த நேரத்தில் யாரை எங்கு சந்திக்க வேண்டும், கடவுள் குறித்து நம்மளுக்கு வச்சிருக்கிற பிளான் எக்ஸாக்டாக நடக்கணும்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடவுள் குறித்த நேரத்தில் நம்ம குறித்த இடத்துல இருக்கணும். புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப கரெக்ட் டைமில் கரெக்ட் பிளேஸில் இல்லாதனால எத்தனையோ காரியங்களை மக்கள் இழந்து போகிறாங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, 2 நிமிஷம் லேட்டாக போயிருந்தா அந்த ஆக்சிடெண்ட் ஆயிருக்குமா? ஆயிருக்காது இல்லையா? ஒரு சில நேரத்தில் நம்ம அவசர அவசரமாக ட்ரெயின் பிடிக்க போகிறோம், ட்ரெயின் மிஸ் ஆகி போகுது, ஒரே கூச்சல் போட்டு பயங்கர பிரச்சனை பண்ணுறோம். ஐயோ ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாருன்னு என்னென்னமோ சொல்கிறோம். அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நியூஸ் கிடைக்கும்போது என்ன சொல்கிறோம்? ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றினீங்க பண்ணுறோம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு மேலே கடவுளை திட்டினா அதே நாக்கு என்ன சொல்லுது? 2 நிமிஷம் கழிச்சு தேங்க்ஸ் சொல்லுது. ஸோ எந்த நேரத்தில் எங்கு நிற்கணும், கடவுள் வச்சிருக்க திட்டத்தில் நம்ம போனோம்னா இந்த பரவச பேச்சு மிக மிக பயனுள்ளதாக நமக்கு அமைகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.
Praise the Lord. Hallelujah. ஓகே. அதே போல் இன்னைக்கு என்ன ஜெபிக்கணும் அப்படின்றது யாருக்கு தெரியும்? சரி, இன்னைக்கு நம்ம மனசில் ஒரு காரியம் ரொம்ப முக்கியமாக தெரியலாம். ஒரு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்காக இருக்கலாம். நம்ம எதுக்கு ஜெபிப்போம்? அதுக்காக உட்காந்து ஜெபிப்போம். ஓகேங்களா? ஆனால் போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சாத்தான் பிளான் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது. நம்ம எது குறித்து ஜெபிச்சுட்டு இருப்போம்? நம்ம நாளைக்கு போகிற மீட்டிங் குறித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். என்ன ஆகும்? மீட்டிங்கு போய் சேர முடியாது. ஓகேங்களா? ஆனால் பரவச பேச்சில் பேசும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார்? மீட்டிங்கு முதல்ல ஜெபம் பண்ண மாட்டார். முதல்ல இந்த தடையை, இந்த ஆபத்துலேருந்து நீங்கிறதுக்காக ஜெபம் பண்ண வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் மறைபொருளை நம்ம பேசுகிறோன்றது. இதுதான் மறைபொருளை பேசுறது. ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு எதிராக சாத்தான் போட்டு வைத்திருக்க ஒவ்வொரு தடைகளையும் உடைப்பதற்கு பரவச பேச்சு மிக மிக அவசியம். எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். நானும் நம்ம ஒரு சகோதரி, நம்முடைய ஜெபக்குழுவில் கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு சகோதரி சிஸ்டர் பிரியா, இன்னும் யாரோ ஒருத்தர் இருந்தாங்க, எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. நாங்கள் ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயருக்காக கிட்டத்தட்ட 1/2 hour டெலிவரன்ஸ் பண்ணோம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே என்னென்னமோ மாதாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறோம், ஏஞ்சல்ஸை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறோம், போப்புடைய ப்ரேயருடைய பவர் வரட்டும்னு என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மத்திலையும் ஜெபம் பண்ணோம். டெலிவரன்ஸ் ஆகலை. ஒரு தீய சக்தி ஒரு மனுஷனை விட்டு போகல. ஓகேங்களா? அப்புறம் திடீர்னு சொல்லி ஓகே நம்ம ஒரு 5 நிமிஷம் பரவச பேச்சு பேசலாம்னு சொல்லிட்டு பரவச பேச்சில் பேசிட்டு ஒரு செகண்ட் பரவச பேச்சு பேசி முடிக்கும்போது அந்த ஈவில் ஸ்பிரிட் ஓடி போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்? ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் எல்லாம் டெலிவரன்ஸ் பண்ணுறோம், நடக்கலை. ஆனால் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜீசஸ் சொன்னார், இதை முதலே செஞ்சிருந்தா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நாங்கள் என்ன பண்ணோம், மீதி இருந்த கவுன்சிலிங்கே வெறும் பரவச பேச்சு பண்ணிட்டு பேசினோம். கவுன்சிலிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போச்சு. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஸோ வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் பரவச பேச்சில் நிறைய உண்டு. நம்ம அப்படி சொன்னால் எக்கச்சக்கமான நன்மைகள் உண்டு பரவச பேச்சு பேசும்பொழுது. ஓகே, இன்னொன்று 1 கொரிந்தியர் 14:4. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான். நான் ஒவ்வொரு பாயிண்ட் அதில் இந்த நம்ம சொல்லாத பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு டச் பண்ணுறேன். ஓ, டைம் ஆயிடுச்சா? ஓகே, இதோட முடிச்சிடலாம். பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சி வர செய்கிறார், ஆனால் இறை வாக்குரைப்பவர் திருச்சபையை வளர்ச்சி வர செய்கிறார். இதில் ப்ராஃபஸி, இறை வாக்குரைப்பது அல்லது தீர்க்க தரிசனம் சொல்கிறது பரவச பேச்சு பேசுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பரவச பேச்சு பேசுகிறவங்க தம்மை மட்டுமே வளர்ச்சி வர செய்கிறார், இறை வாக்குரைப்பாங்க, திருச்சபையை கட்டி எழுப்புறாங்க அப்படின்றது. இதான் ஒரு சாதாரண ஒரு மீனிங். இதில் இன்னொரு வகையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா பரவச பேச்சு பேசுனா யார் வளர்ச்சி விடுவாங்க? அப்போ நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் என்ன பண்ணணும்? பரவச பேச்சு பேசணும். பரவச பேச்சு பேசணும். இப்போ நான் சொல்லும்போது என் ஸ்பிரிட் மாத்திரம் கிடையாது, என்னை முழுமையாக சொல்லுது. ஸ்பிரிட்டில் நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸ்பிரிட் இஸ் பர்ஃபெக்ட். கரெக்டாக? வேறு என்னெல்லாம் வளர்ச்சி அடையணும்? என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய உடலும் வளர்ச்சி அடையணும். இதை இங்கிலீஷில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14:4. 1 Corinthians chapter 14 verse 4. 1 கொரிந்தியர் 14. நீங்கள் தனியாக டைம் இருக்கும்போது ஒரு முறை இந்த 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் படிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த முழு அதிகாரமும் பரவச பேச்சு பற்றி தான் அவர் பேசுகிறார். He that speaks is an unknown tongue edifieth himself. இந்த edifieth அப்படின்றதுக்கு ஒரிஜினல் இதில் க்ரீக்கில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட்னு இருக்குது, ஆர் பில்டப். ஓகேங்களா? ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்புவது போல இந்த எடிஃபைத்ன்னு இருக்குது. அப்போ ஒரு பரவச பேச்சு பேசுகிறவன் தன்னை கட்டி எழுப்புகிறான். ஓகேங்களா? தன்னை கட்டி எழுப்புகிறான்ற போது நம்முடைய ஆவி பர்ஃபெக்டாக இருக்குது. எதை கட்டி எழுப்புகிறோம்? நம்முடைய ஆத்மாவை கட்டி எழுப்புகிறோம், உடலையும் கட்டி எழுப்புகிறோம். எல்லாரும் பரவச பேச்சு பேசும்போது நம்ம ஸ்பிரிட் பவர்ஃபுல் ஆகுது, சோல் பியூரிஃபை ஆகுது, மைண்ட் பியூரிஃபை ஆகுது, எல்லாம் தெரியும். இதாகும்போது இன்னொன்றும் பர்ஃபெக்ட் ஆகுது. என்னது? உங்களுடைய உடலும் நலம் பெறும். நோயிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டூல் என்னது? பரவச பேச்சு பேசுறது.
சரி, உங்கள் மைண்ட் ரினியூ ஆகி ஹார்ட் பியூரிஃபை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிட்டில் உள்ள பவர் உங்கள் பாடியில் வரும். அப்போது உடல் நலம் பெறும். ஆன்மா நலம் பெறுவது போல நம்முடைய உடலும் நலம் பெறட்டும். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. சாரி, 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை நினைக்கிறேன். 3 யோவான் 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். ஆமென். நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடும் இருக்கவும். எப்போ ஆன்மா நலம் பெறுகிறதோ ஆட்டோமேட்டிக்காக உடலும் நலம் பெறும். இப்போ இந்த பரவச பற்றி பேசும்போது நம்முடைய ஆன்மா நலம் பெறுகிறது, இருதயம் தூய்மையாக்கப்படுகிறது, சிந்தனை புதுப்பிக்கப்படுகிறது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பிரிட்டில் இருக்கிற பவர் நம்முடைய பாடியில் வரும்போது நம்முடைய உடலும் எல்லா நோய்களும் குணமாக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இதோட இன்னைக்கு நான் நிறைவு செய்கிறேன். நம்ம அடுத்த வாரம்